ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தான். நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிகிட்ருக்கோம். வெண்பா குட்டிக்கு சம்மர் லீவ் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. 2 months வந்து ஃபுல்லாக லீவு தான். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து 2 மாதத்துக்கு ஊரில் தான் இருக்க போகிறோம். சாட்டர்டே ஈவினிங் ஒரு 3 o'clock கிட்ட வந்து கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க க்ராசரிஸ் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நீட் பண்ணி வச்சாச்சு. மீதி இருக்க கொஞ்சம் க்ராசரிஸ் அண்ட் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. டோட்டலாக வந்து பவர் ஆஃப் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜு மட்டும்தான் வந்து ஆனில் இருக்குது. ஃப்ரிட்ஜை தவிர மற்ற எல்லாத்தையும் எம்டி பண்ணி வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கிளிப் வந்துட்டு நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து ரீசெக் பண்ணிக்கிட்டோம். ஏதாவது ஆனில் இருக்கா, ஏதாவது ப்ளக் அவுட் பண்ணாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டை லாக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இந்த vlog பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து ஊருக்கு வந்து ஒரு 10 daysக்கு மேலேயே ஆயிருந்திருக்கும். vlog வந்து லேட்டாக தான் வரும். இப்போ நாங்கள் லாக் பண்ணுறது வந்து மார்ச்சோட லாஸ்ட் வீக்கு. இப்போ மார்ச் லாஸ்ட் வீக்கு பூட்டுற வீடு வந்து ஜூனோட ஃபஸ்ட் வீக் இல்லைனா செகண்ட் வீக் தான் வந்து ஓப்பன் ஆக போகுது. இப்போ வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். திரும்பி வரும்போது வீடு எந்த நிலைமைக்கு இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து டஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்ததுலேருந்தே வந்து ஃபுல்லாக க்ளீனிங் தான் வந்து போயிட்டு இருந்தது. எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ராசரிஸ் எல்லாமே எடுத்து பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு தான் எடுத்து உள்ளே வச்சுருக்கோம். ஸோ அது எல்லாமே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் திரும்பி வரும்போது. அண்ட் பால்கனியில் இருந்த செடி எல்லாமே வந்து கொண்டு வந்து கீழே வச்சாச்சு. நான் ஊருக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடலான்னு நினச்சேன். பட் லக்கேஜ் வந்து நிறையா இருந்ததுனால டிக்கி ஃபுல்லாக அதுவே ஃபுல்லாகிடுச்சு. பின்னாடி சீட்டில் ஒரு ஆள் உட்கார்ற வரைக்குமே வந்து லக்கேஜ் ஃபுல்லாகிடுச்சு. அம்மாவும் அத்தையும் மட்டும்தான் பின்னாடி உட்கார முடிஞ்சுது. அதனால் வந்து செடி எதுவுமே எடுத்துக்க முடியல. அதனால் கீழே கொண்டு வந்து வச்சாச்சு. கீழே வந்து செக்யூரிட்டி கிட்ட சொல்லியிருக்கு தண்ணி ஊற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரோஸ் செடி வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. திரும்பி வரும்போது இதே நிலமையில இருந்தால் ஹாப்பி தான். எல்லா செடியுமே வந்து சூப்பராக க்ரோத் வந்து நல்லாவே இருந்தது. இந்த சம்மர்லேயும் அந்தளவுக்கு வந்து கேர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த 2 மாதத்தில் அவங்க எந்த அளவுக்கு கேர் பண்ணி தண்ணி ஊற்றுறாங்கன்னு தெரியல. எனக்கு எக்ஸ்ட்ரா வளரலைனாலும் இதே நிலமையில செடி இருந்ததுன்னா ஓகே தான். அது திரும்பி வந்து பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ காருக்குள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு லக்கேஜ் இருக்குன்ட்டு. பின்னாடி சீட்லேயும் இருக்குது. பின்னாடி ஃபுல்லாக வந்து பேக் சைடு வண்டி வரதுக்கு தெரியறதுக்கான ஒரு குட்டி கேப் மட்டும் வச்சுட்டு மற்ற இடம் எல்லாமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. எப்போவுமே வந்து வெண்பா குட்டி பின்னாடி சீட்டில் தான் வந்து தூங்குவா. இன்றைக்கி அவளுக்கு தூங்குறதுக்கும் வந்து இடம் இல்லை. அதனால் முன்னாடி என் கூட தான் இருந்தா. பின்னாடி பாருங்கள் டிக்கி ஓப்பன் பண்ணாலே எல்லாம் கீழே கொட்டிடும். அந்தளவுக்கு வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். 2 o'clock கிட்டேயே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டுக்கு ரீச் ஆகும்போது ஒரு 9க்கெல்லாம் ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். நடுவில் ஒரு குட்டி பிரேக் எடுத்தாலும் நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனோம். ஸோ டின்னருக்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அதனால் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ணவே இல்லை. பெங்களூரில் மார்ச் ஆரம்பிச்சதுலேருந்தே நல்லா சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. செம வெயில் தான். பட் எவ்வளோ வெயில் அடித்தாலும் வந்து வீட்டுக்குள்ளே அவ்வளோவா சூடு தெரியறதில்ல. ஃபேன் போட்டோம் அப்படின்னா சில்லுன்னு தான் இருக்குது. இனி ஊரில் போய் பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு வெயில் இருக்குன்ட்டு. ரொம்பவே ஜாஸ்தியாக வெயில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் மழையும் வேறு ரொம்ப கம்மியாக தான் பெஞ்சிருக்கு. அதனால வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது. இந்த 2 மாதம் எப்படி வெயிலை சமாளிக்க போகிறோன்னு தெரியல. பட் ஊரில் வந்து நிறைய வேலைகள் இருக்குது. முன்னாடியே வந்து ஒரு வேலை இங்கேருந்தே வந்து முடிச்சாச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே. ஊருக்கு போனதுக்கப்புறமா அது என்னென்ன வேலை அப்படிங்கிறதுலாம் நான் சொல்கிறேன். அந்த ஒர்க்கெல்லாம் முடியறதுக்கே கிட்டத்தட்ட எங்கள் லீவும் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒர்க்ஸ் பெண்டிங் இருக்குது. எல்லாமே வந்து வீட்டுக்கான ஒர்க் தான். பர்சனலாக எங்களுக்கான ஒர்க்குன்னு இல்லை, வீட்டுக்கு செய்ய வேண்டிய ஒர்க்ஸ் வந்து நிறையவே இருக்குது. வீட்டுக்கு போனதுமே எந்த அளவுக்கு சீக்கிரமாக வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு சீக்கிரமாக முடிச்சிடணும். நாங்கள் கொஞ்சம் நேரமாகவே கிளம்பிட்டோம் அப்படிங்கிறதுனால டிராஃபிக் வந்து கம்மியாக தான் இருக்குது. சாட்டர்டே வந்து ஒர்க்கிங் டே தான் எல்லாருக்குமே. ஈவினிங் ஒரு 4க்கு மேலே கிளம்பியிருந்தோம் அப்படின்னா இந்த ரோடே வந்து நல்லா ரஷ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே இருக்குது. இங்கேயுமே வந்து மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டுருக்கு.
சிட்டிக்குள்ளே எல்லாமே டிராஃபிக் இல்லாமல் சீக்கிரமாக வந்துட்டோம். இது வந்து சிட்டிலேருந்து சர்ஜாப்பூருக்கு போய் ஜாயின் ஆகிற ரோடு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜில் ஒரு வண்டி மட்டும்தான் ஒரு டைமில் கிராஸ் பண்ண முடியும். அதனால் வெயிட் பண்ணி தான் வந்து நம்ம போக முடியுது. எவ்வளோ தூரத்துக்கு காரு வண்டியெலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு பாருங்கள். நாங்கள் வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து வந்ததுனால கொஞ்சம் டக்குன்னு வந்துட்டோம். இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இன்னொரு ½ வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கேயே ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலேயே வந்து வண்டி லைனாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. இங்கே இருக்க கார் வண்டி எல்லாமே வந்து சிட்டிக்குள்ளே போகிறதுக்காக தான். அதனால தான் இவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிட்டி விட்டு வெளியே போகிறவங்க வந்து கொஞ்சம் கம்மி தான். அதனால் ஆப்போசிட் சைடில் வந்து கொஞ்சம் வெயிட்டிங் டைம் வந்து கம்மியாகவே இருந்தது. ஓரளவுக்கு அந்த மண் ரோடு டிராஃபிக் இது எல்லாமே கிராஸ் பண்ணி சர்ஜாப்பூர் ரோடுக்கு வந்து ஜாயின் ஆயாச்சு. பெங்களூர் வந்ததுக்கப்புறமா இந்த லாஸ்ட்டு 2-3 டைமாக தான் வந்து கூகுள் மேப்ஸ் இந்த சர்ஜாப்பூர் ரோடு வந்து காமிக்குது. டைரெக்டாக சர்ஜாப்பூர் வந்து அப்படியே அத்திப்பள்ளி டோலில் வந்து ஜாயின் ஆகிடும். அத்திப்பள்ளி டோல் கொஞ்சம் முன்னாடி வந்து ஜாயின் ஆகிடும். இதுக்கு முன்னாடி வந்து சில்க் போர்டு, எலக்ட்ரானிக் சிட்டி, மடிவாலா அந்த வழியில் வந்து அத்திப்பள்ளி டோல் வருவோம். இப்போ வந்து அந்த டிராஃபிக் எதுவுமே இல்லாமல் சர்ஜாப்பூர் வழியில் வந்து அத்திப்பள்ளியில் ஜாயின் ஆகுது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இந்த வழியில் வந்தாலுமே இந்த அத்திப்பள்ளி டோல் கிராஸ் பண்ணும்போது எங்களுக்கு 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு பெங்களூரை விட்டு கிராஸ் பண்ணுறதுக்கே. பெங்களூரில் ஓரளவுக்கு எல்லா ஸ்கூல்ஸுக்குமே வந்து சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து வெக்கேஷனுக்கு ஊருக்கு கிளம்பியிருப்பாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஸ்கூல் எப்போ ரியோப்பனோ அப்போ தான் வந்து வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அத்திப்பள்ளி டோலுக்கு வந்தாச்சு. எவ்வளோ வண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்புறப்பவே லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனோம். வெண்பா குட்டியுமே வந்து சாப்பிட்ருந்தா, அதனால முடிஞ்ச அளவுக்கு பிரேக் எடுக்காமல் வீட்டுக்கு சீக்கிரமாக ரீச் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நடுவில் வந்து ஒரு பிரேக் எடுத்தாச்சு. கிருஷ்ணகிரி உள்ளே என்ட்ரானதுமே வந்து ஜமுனா பால்கோவாஸ் அந்த மாதிரி ஒரு ஷாப் வந்து இருக்குது. அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஷாப்பில் வந்து ஒரு பிரேக் எடுத்தாச்சு. அந்த ஷாப் நேம் அண்ட் லொக்கேஷன் வந்து எனக்கு சரியாக தெரியல. நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஷாப் நேம் என்ன அப்படிங்கிறத காட்டுறேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த ஷாப்க்கு வந்து போயிருக்கோம். அப்போ வந்து டெசர்ட்ஸ்லாம் வந்து நிறைய நல்லா இருந்தது. ஒரு பீஸ் கூட நம்ம அங்கே ட்ரை பண்ணலாம், எல்லா ஸ்வீட்டுமே. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் போகணும்னு நினச்சோம். பட் வந்து லொக்கேஷனை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அந்த ஷாப்போட நேமுமே வந்து எங்களுக்கு மறந்துச்சுங்கிறதுனால சர்ச்சும் பண்ண முடியல. இந்த டைம் வந்து சரி அங்கே போயிடுவோன்னு சொல்லிட்டு தான் மெதுவாக அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். இந்த ஷாப் தான் நான் வந்து சொன்னது, ஜமுனா பால்கோவா அண்டு ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வழியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. உள்ளே நான் போனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே வந்து காஃபி ஸ்டாப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்பும் இருக்குது. அங்கேயே வந்து டீயும் வந்து கிடைக்கும். குட்டீஸ்க்கான ஒரு ப்ளே ஏரியாவும் வந்து வச்சுருக்காங்க. எவ்வளோ கார் இருக்குது பாருங்கள். நல்லா ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு இந்த ஷாப்பு. லஞ்ச் எதுவுமே வேணாம், சும்மா ஸ்நாக்ஸு, டீ, காஃபிக்கு மட்டும் ஒரு ஸ்டாப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஸ்டாப்பாக இருக்கும். நிறைய ஸ்வீட்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அண்ட் இதோட குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து பியூராக செய்கிறாங்க. A2Bயில் எந்த அளவுக்கு நீங்கள் பியூராக இருக்கும் அப்படின்னு நம்புறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் வந்து அந்தளவுக்கு பியூராக கிடைக்கும் எல்லாமே. ஹோம்மேட் சாக்லேட்ஸும் இருந்தது. நிறைய டைப்ஸ் ஆஃப் கலர்ஸில் வந்து சாக்லேட் இருந்தது. இங்கே உள்ளே வந்ததுமே வெண்பா குட்டி வந்து அவளுடைய வேலையை பார்க்க போயிட்டா. கரெக்டாக இதெல்லாம் எப்படி தான் கண்ணு தெரியும்னே தெரியல. கரெக்டாக ப்ளே ஏரியாவுக்கு வந்து போயாச்சு. அம்மாவும் வந்து கூட போயிருந்தாங்க. இதுதான் வந்து அந்த ஷாப்போட வியூ. பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் சிட் அவுட் மாதிரி பிளேஸும் வந்து இருக்குது. நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிட்டு இங்கே வந்து உட்காந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுக்கலாம். இங்கேயும் வந்து வெயிட் மெஷினும் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இங்கே வெயிட் செக் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீ தான். நம்மளோட வெயிட் அண்ட் BMI வந்து எவ்வளோ இருக்குது, நார்மலாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். மெஷின் வந்து நல்லா பெருசாகவே இருந்தது. நாங்கள் 2 பேருமே செக் பண்ணோம். எங்களோட BMI வந்து நார்மலாக தான் இருந்தது. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். சமோசா டைப்பில் வந்து உள்ள பால்கோவா ஸ்டஃப் பண்ணி சமோசா வந்து கிடைக்கும். அது வந்து சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு போனோம்.
ராகி முறுக்கு, ராகி தட்டுவடை அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காஜு கத்லியே வந்து கருப்பட்டி காஜு கத்லி அப்படின்னு வச்சுருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுலேயுமே வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தோம். ஆனால் நான் வந்து டேஸ்ட் பண்ணல. டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு தெரியல. அந்த மாதிரி நிறையா கருப்பட்டியில் செஞ்ச டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அல்வாலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. பிரெட் அல்வா, அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி அல்வாலாம் கூட வச்சுருந்தாங்க. பட் நாங்கள் எதுவுமே வந்து இந்த டைம் வந்து டேஸ்ட் பண்ணல. கொஞ்சம் வீட்டுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இங்கேயே வந்து ஒரு ½ hour வந்து போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து திருப்பதி லட்டும் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு லட்டு வந்து 80 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க. திருமலையில் வந்துட்டு 50 rupees ஒரு லட்டு. ஆனால் டேஸ்ட் எப்படி சேமாக இருக்குமாங்கிறது தெரியல. ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் தெரியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களில் யாராவது பெங்களூர் டு சேலம் ஹைவேல ட்ராவல் பண்ணிங்க, கிருஷ்ணகிரி வழியாக போகிறீங்க அப்படின்னா இந்த ஷாப் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது. கண்டிப்பாக நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஹெல்த்தியான ஸ்வீட்டும் வந்து கிடைக்கும். பக்கத்துலேயே வந்து ஃப்ரூட் ஷாப்பும் இருந்தது. இங்கேயே வந்து ஒருத்தவங்க வந்து பூவும் விற்றுட்ருக்காங்க. எல்லாமே வந்து இங்கே ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எல்லாமே வந்து வாங்கிக்கலாம். வெண்பா குட்டிக்கு வந்து பனானா வாங்கிட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்காக. அந்த ஒரு பிரேக்குக்கு அப்புறமா நான் வீடியோஸ் எதுவுமே வந்து எடுக்கலை. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. இப்போ இன்னொரு 200 மீட்டரில் வந்து வீடு வந்துடும். வெண்பா குட்டி வந்து தூங்கிட்டா. பட் வீட்டுக்கு போனோடனே முழிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். வெண்பா குட்டியோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகும்போது டைம் வந்து 9 o'clock ஆகிடுச்சு. வெண்பா குட்டி வந்து இப்போ தூங்கிட்டா. பட் வீட்டுக்கு போய் வண்டியை நிறுத்தினதும் வந்து முழிச்சாச்சு. முழிச்சு வீட்டுக்குள்ளே போனதும் எங்கேருந்து தான் எனர்ஜி வந்துச்சுன்னு தெரியல. தூக்கம் எல்லாமே போயிடுச்சு. விளையாட ஆரம்பிச்சாச்சு. வீட்டுக்கு ரீச் ஆனது வெண்பாக்களோட எக்ஸைட் எல்லாமே வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாத்தையுமே வந்து பாருங்கள். டாய்ஸ் எல்லாமே எடுத்து போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டா. அண்ட் இதோட இந்த விலாகையும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி திருப்பதி விலாக்ஸ் எல்லாமே வந்து போட்டிருந்தேன். அது வந்து பார்க்கல அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த விலாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட். ஆத்தாக்கிட்ட மொட்டு காமிச்சிரு. மொட்டு தலை என்ன சாப்பிட்டீங்க? அங்கே 2 மணிக்குங்க. கொஞ்சம் இடையில அந்த டீ குடிப்போங்கட்டி பார்க்க தூசி விளையாடி கொஞ்சம் நேரம்